வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவுங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி அந்த காலத்தில் நம்ம டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தவே யோசனை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக டைவர்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆயிரக்கணக்கான வழக்குகள் வருஷம் நீதிமன்றத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஈகோ ப்ராப்ளம் தான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அதை பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகலை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை சிறக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப பிரிவினைக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு செகண்ட் மேரேஜ். இது யார் யாருக்கெல்லாம் இரண்டாவது திருமண வாய்ப்புகள் அமையுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா லா அப்படின்னு இருக்கு, அதுதான் முதல் வீடு. அங்கேருந்து 7வது இடத்துல ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, 7வது இடத்துல சந்திரன் இருந்தால் நிச்சயமாக பிரிவினையும் டைவர்ஸ் இரண்டாம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாகவே உள்ளது. என்னால் அறுதியிட்டு கூற முடியும். குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, லா அப்படிங்கிற இடத்துல 7வது வீட்டில் 2, 3 கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ஏற்படும். பிரிவினை, இரண்டாம் திருமண வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி 12வது வீட்டிலையும் 2, 3 கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிரிவினை, 2 திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டவர்க்க கணித முறையில் பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டக வர்க்க கணித முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2வது வீடுங்கிறது ஜோதிடத்தில் 2வது பாவங்கிறது தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லுவோம். வருமானம் வரக்கூடியதுங்க. 11ஆம் வீடு லாபம் தரக்கூடியதுங்க. இப்போ நிறைய உங்களுக்கு இன்கம் லாபம் அதிகமாச்சு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாவே பேட் ஹேபிட், குடும்பத்தில் பிரச்சனை, கெட்ட சவகாசம், சீட்டாடுறது, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் வரும். கெட்ட பழக்கங்கள் வர்றப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகிறப்பவே இந்த இரண்டாம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே 90% இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே பார்த்துட்டோம் அப்படின்னா கூட அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.